நாளைக்கு பொழுது எனக்கு சாதகமா விடியணும். ஆதி மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் கழுத்துல தாலி ஏற வேண்டிய கடைசி நிமிஷத்துல அகிலா என் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளின மாதிரி மித்ரா கல்யாணத்துல எதுவும் நடக்க கூடாது. அண்ணன் நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, நான் தான். என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்காக என்ன கால் பண்ண? என்ன நந்தினி இவ்வளவு டென்ஷன்ல இருக்க? ஓ, காலையில உன் தங்கச்சி கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கியா? இப்ப எதுக்காக எனக்கு கால் பண்ண? அத மட்டும் சொல்லு. ஓகே ஓகே, நீ கல்யாண டென்ஷன்ல இருக்க, அதனால நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். அது ஒண்ணுல நந்தினி, மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்கு, அதனாலதான் உனக்கு போன் பண்ண. என்ன ஒளர்ற? குடிச்சிருக்கியா? சேச்சா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுக்கிற கெட்ட பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது நந்தினி. உண்மையாவே மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டு இருக்கிறதாலதான் உனக்கு போன் பண்ண. உன் மனசாட்சி உறுத்துதுன்னா எதுக்கு எனக்கு போன் பண்ற? சம்பந்தப்பட்டவங்களுக்கு போன் பண்ண வேண்டியதானே? சம்பந்தப்பட்டது நீதான் நந்தினி, அதனாலதான் உனக்கு போன் பண்ண. என்ன சொல்ற? கொடுத்ததை நீ மறந்திருக்கலாம், ஆனா வாங்கினதை நான் மறக்கல நந்தினி. நான் உன்னோட ஆளா மாறுறதுக்கு நான் கேட்ட 1 கோடி ரூபாய நீ தூக்கி கொடுத்த. ஆனா பணத்தை வாங்கிட்டு நான் உன்னை ஏமாத்திட்டேன். நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் நந்தினி. அதனால என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு. நான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணாதான் என் மனசாட்சி என்ன நிம்மதியா இருக்க விடும். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு நந்தினி. உண்மையாதான் சொல்றியா? என்ன நந்தினி இப்படி நம்பிக்கை இல்லாம கேக்குற? இப்ப நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன். நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு உன்னால உதவி பண்ண முடியுமா? அவ்வளவுதானே. நாளைக்கு உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கான உதவியை நான் கண்டிப்பா பண்றேன். போதுமா? நீ உண்மையதான் சொல்றியா? உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்க ஆசைப்படுறது நியாயம் தானே? அதுக்கு கூட உதவி பண்ணலன்னா எப்படி? கண்டிப்பா உதவி பண்றேன், என்ன நம்பு. இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஒருவேளை தங்கச்சி சென்டிமெண்ட் அவனை மாத்திருக்குமோ? சென்டிமெண்ட் எடிட்டா இருப்பான் போல இருக்கு. பாப்போம். குட் மார்னிங் ஆதி. மார்னிங் சார். சித்தூர்லேருந்து எதனா தகவல் வந்துச்சா? மித்ராவோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? இன்னும் இல்லை ஆதி. ஆனால் நமக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? நமக்கு எதனா யூஸ் ஆகுமா? சித்தூருக்கு வந்த மித்ராவோட பேரண்ட்ஸை யாரோ ஒரு லேடி வந்து ரகசியமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அது கண்டிப்பாக நந்தினியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆதி. ஆனால் அது நந்தினி தான் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அதனால தான்
நந்தினி சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையும் கண்காணிப்பை அதிகப்படுத்தியிருக்கோம். எப்படியும் நாம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நம்பிக்கையோட இருங்க ஆதி. ஓகே. ஆதி, பா சொல்லுங்கப்பா. உங்க அம்மா மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னால மண்டபத்துக்குலாம் வர முடியாதுப்பா. உங்க அம்மா நீ ரெடி ஆயிட்டியான்னு கேட்பாங்களே. நைட்டே அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் தான்ப்பா வந்தேன். அவங்க தான் அப்போ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. நான் சொல்றதை கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்களா சொல்லுங்க. இப்ப நான் கீழே வரேன். இல்லைன்னா நான் வரலப்பா. என்னை விட்டுருங்க. உங்க அம்மாவை எப்படியாவது நான் சமாளிக்கிறேன். பா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதாவது நல்ல தகவல் கிடைச்சதா? நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியிருக்கேன். ஹோப் கொடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. தைரியமா இரு. நான் இன்னும் வீட்டில் தான் இருக்கேன். நீ மண்டபத்துக்குலாம் போக வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாமா. ப்ரோ வேற மண்டபத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப அம்மா வந்து ப்ரோ எங்கன்னு கேட்டா என்னப்பா பண்றது? அதுதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வரும் மந்திர ஆலோசனை கூட்டம் போல இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஐயோ பாவம்.
பரவாயில்லையே, எனக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போறதுக்கு ஆர்வமா ரெடியாகி நிக்கிறீங்களே. பொறுப்பா தான் இருக்கீங்க. கல்யாணத்துக்கு ரெடியாகி நிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா என்ன மாதிரி உங்க முகத்துல எல்லாம் சந்தோஷமே இல்லையே. சந்தோஷம் இருக்கணுமே, அது மிஸ் ஆகுதே. என்னவா இருக்கும்? இருக்காதா பின்ன? என்னென்னமோ செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு 3 பேரும் மாஞ்சி மாஞ்சி கஷ்டப்பட்டீங்க. எல்லாம் பண்ணியும் கடைசியில எதுவுமே கை கூடாம போச்சே. அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். வருத்தம் எல்லாம் பட்டா நடக்குமா? என்ன பண்றது, விதி வலியது, அத மாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அத நினைச்சு மனசு தேத்திக்கிட்டு நல்லபடியா மண்டபத்துக்கு வந்து கல்யாணத்தை பார்த்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க, சரியா? மூஞ்சிங்கள பாரு. பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிருக்காக்கா, வந்துருவா. பியூட்டி பார்லர் போற நேரமா இது? இல்லக்கா, ஏதோ ஐப்ரோ லேசா கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ அதை முடிச்சிட்டு அப்படியே நேர மண்டபத்துக்கு வந்துருன்னு சொல்லிருக்கா. ஆதி எங்க? ஆதி ரெடி ஆகிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருங்க, நான் இருந்த ஆதியை கூட்டிட்டு வரேன். இவ்ளோ நேரம் ரெடி ஆகாம ஆதி என்ன பண்ணிட்டு இருந்தான்? நீங்க எல்லாரும் அவனை ரெடி பண்ணிருக்க வேண்டாமா? ஆதி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுது அகிலா. மித்ரா பியூட்டி பார்லர்ல இருந்து ரெடியாகி வரத்துக்குள்ள ஆதி மண்டபத்துக்கு வந்துருவான். ஆமாமா, நீங்க முன்னாடி கிளம்புங்க, நான் இங்க இருந்து ப்ரோவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வேண்டாம். ஒரு முடிவோட தான் இருக்கா. ஆதிய மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. பொறுப்பா இருந்து ஆதிய மண்டபத்துக்கு கூட்டிட்டு வாங்க. எனக்கு எதிரா வேற ஏதாவது பிளான் நடந்தது, அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்குங்க. பயங்கரமா இருக்கும். அப்படிலாம் எதுவும் நடக்காத அகிலா. ஆதியை இருந்து நான் கூட்டிட்டு வரேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அவர் இங்கே இருந்து ஆதியை கூட்டிகிட்டு வருவாரு. நாம எல்லாரும் கிளம்பலாம்.
விடக்கூடாது. ஏதாவது சொல்லி அசத்திரணும். அக்கா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் நான் தான்க்கா. ஆமாக்கா, என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அருணை தான் பார்க்க சொன்னீங்க. இருந்தாலும் அவ இன்னும் சின்ன பையன் தானக்கா, அவனுக்கு அவ்வளவு அனுபவம் பத்தாது பாருங்க. அதனாலதான் நானே களத்துல இறங்கி எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். நல்லா இருக்குல்லக்கா? ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேக்கா. நல்லா இல்லாம போகுமா? அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அத பாத்தீங்க நீங்க அசந்து போயிடுவீங்க. வாங்க வாங்கக்கா, வாங்க காட்டுறேன். நிஜமாதாக்கா, நீங்க அத பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஆதி கல்யாணம்ங்கிறதுனால வெளியில வைக்கிற நேம் போர்ட்ல இருக்கிற பேரு கூட யூனிக்கா இருக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன்க்கா. நானே டிசைன் பண்ணேன். அவ்வளவு அழகா வந்திருக்கு. நீங்க மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கக்கா. நிஜமாதாக்கா சொல்றேன். எங்க அந்த போர்டு? இங்க தானே இரு. என்னக்கா நீங்க? நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எங்கயோ